அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்தில் மே மாதம் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், பதிவை முழுமையாக பாருங்கள். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னி ராசியுடைய அதிபதி புத்திகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 4 ஸ்தானத்தையும் மாத கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுது. எனவே இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 7ல் இருக்கிறது. மேலும் சனியோடு இணைகிறது அது ஒரு வகையில குற்றம். சிந்தனை ரீதியாகவும் சரி, மன வாழ்க்கை ரீதியாகவும் சரி, திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவும் சரி, ஒரு மாதிரி தடை, தாமதம், குழப்பம், பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அட்டகாசமான ஒரு அமைப்பு. குற்றவியல் ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைகிறது புதன் ஆதித்ய யோகத்தை பலப்படுத்தி கொடுக்கும். மற்ற ஸ்தானத்துல இருக்கிறத விட 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறது ஒரு பலமான அமைப்பு. அந்த நிபுண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனாதித்ய யோகத்தை நல்ல பலமா கொடுக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு. மேலும் சூரியன் அந்த இடத்துல உச்ச பலத்தோடு இருப்பாரு. அதுவும் நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது, ஆனா ஹெல்த் ரீதியா ட்ரபிள கொடுக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 10ஆம் இடத்துல குரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு சுக்கிரனுடைய இணைவு இருக்கு ஜீவனஸ்தானத்துல. அதுவும் நல்ல அமைப்பு தான். தேவகுருவும் அசுரகுருவும் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சால ஆதாயம் உண்டாகும். பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்குலாம் அந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். மேலும் இந்த மாதத்துல நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு. இதுதான் அந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் நான் எதில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய சிந்தனை ஓவரா யோசிக்கிறது, ஓவரா கோவப்படுறது, ஓவரா உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தோட பிகினிங் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை. இந்த மாதமே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது, ஓவரா யோசிக்கிறது இது சார்ந்த வகையில பாதிப்பு அதிகமா கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்த கேட்காதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத பார்க்காதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல நல்லது. அடுத்தது மன வாழ்க்கை. திருமணம் ஆகி இருக்கு அப்படின்னா மன வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் சற்று நிதானம், கவனம், பொறுமை அப்படிங்கிறது அவசியமா இந்த மாதத்துல தேவை. சகிப்புத்தன்மையோட இந்த மாதத்துல செயல்படுறது ரொம்ப நல்லது. முக்கியமா வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து திருமண முயற்சி இந்த மாதத்துல மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. திருமண முயற்சி இந்த மாதத்துல பெருசா ஒரு ஃபேவரான பலனை கொடுக்காது. இந்த மாதத்துல திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. பெருசா ஃபேவரா இல்ல. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறது ஒரு வகையில நல்லது அப்படின்னு சொன்னாலும் அது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு தான் நல்லது. ஆனா ஹெல்த்துக்கு அது கெடுதல் தான். அதுலயும் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆட்சி ஆயிடுவாரு. எனவே இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பா உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு, மின்சாரம், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதனால கன்னிராசிக்காரர்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு சற்று இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். ஹெல்த் ஒரு மாதிரி வீக்கா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எந்த வேலையும் செய்யறதுக்கு பிடிக்காது, எதையும் செய்யவும் முடியாது. உடல் ஒரு மாதிரி பலகீனமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே தேக ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மேலும் கண் எரிச்சல், 2ஆம் பாவகத்தை சூரியன் பார்வை பதிக்கிறதுனாலையும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனாலையும் கண் எரிச்சல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மேலும் பல் சம்பந்தமான உபாதை, கண் பல் உபாதை இதனால ஏதாச்சும் பாதிப்பு வருது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கழிவு நீக்க உறுப்புகள்ல பாதிப்பு, செரிமான கோளாறு, சாப்பிட்றது செரிக்கல, சாப்பிட்ற விஷயம் வயிற்றுக்கு ஒத்துக்கல, இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல கன்னி ராசிக்கு சற்று அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் சற்று அதிகம். எனவே இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும். குளிர்ச்சியான ஆகாரங்கள் அதிகமா சாப்பிடுங்க. இந்த மோர் சாப்பிடுறது, குளிர்ச்சியா உங்களுடைய உடலை என்னெல்லாம் குளிர்ச்சி படுத்துமோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தேடி சாப்பிட்டு
சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உஷ்ணத்தை அதிகப்படுத்துற மாதிரியான உணவுகளை அதிகமா எடுத்துக்காதீங்க. எனவே இந்த மாதத்துல தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் தேவை. அலட்சியம் இல்லாம இருந்தா பெஸ்ட் ரிசல்ட் உண்டு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியோட சூரியன் குறிப்பிட்ட காலம் இணைஞ்சிருக்கிறதுனால அரசாங்க வழியில ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது டாக்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ், மேலும் இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கரெக்டாக உங்களோட இந்த வாகனத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறது, லைசன்ஸ் கரெக்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லைனா அரசாங்க வழியில் ஏதாச்சும் பாதிப்புகள் வந்துடுங்க வாய்ப்பு இருக்கு. ஆவணங்கள் எல்லாம் சரியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தந்தையுடனான உறவில் சற்று கவனமாக இருந்துக்கணும். தந்தையோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது கன்னி ராசிக்கு வேற ஏதாச்சும் அட்வான்டேஜா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த குரு சுக்கிர இணைவு 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அது எதன் வகையில நல்லது அப்படின்னா, எல்லாத்தையும் பேசி சமாளிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு சுக்கிர நினைவு கொடுத்துரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பேசி சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இனிமையான பேச்சையும் பேச்சு வல்லமையும் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல மாற்றம் உண்டு. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாதத்தோட ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளான அமைப்பு இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா மாறிடும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நிறைவு, நிம்மதி, ஒரு நல்ல மாற்றம், தொழில இருக்கிற அந்த சுமை அமைப்புகள் குறைகிறது, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, வேலையில புதிய மாற்றங்கள் ஏதாச்சும் செய்யறதுக்கு நினைச்சீங்கன்னா அது தாராளமாக அந்த மாதத்தில் செய்யலாம். ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து பாசிட்டிவாக இருக்கு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் பண்றீங்க, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு சாதகமாக இல்லை, அவாய்ட் பண்றது நல்லது. உழைப்பு அதிகமாகும், கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். ஆனால் அது ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரபிள் ஆகுதுன்னா ஹெல்த் ரீதியாக அது ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க ஹெல்த்தை பாதிக்காத வண்ணம் நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது பெஸ்ட் தான். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மேன்மையை கொடுத்துரும். அதே போல தொழில்நுட்பம், பொறியியல் துறை, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம், சட்டத்துறையில் பயணிக்கக்கூடியவங்க, அதே போல மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். ஏன்னா சூரியன் புதன் நினைவு, புதனாதித்ய யோகம் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எந்தெந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஒரு தொழில் மாதிரி, ஒரு உத்தியோகம் மாதிரி பார்க்குறீங்களோ அந்த துறையிலெல்லாம் நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறையில் அற்புதமான மேன்மையை இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் படைக்க போகிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, புதிய புதிய விஷயங்கள் புதுசாக நிறைய வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிசீஸ்லாம் வருவாங்க. நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமான நேரம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். சட்டத்துறை, அதே போல் பொறியியல் சம்பந்தப்பட்ட துறை, இதிலெல்லாம் வந்து நல்ல மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக தொழில்நுட்பத்தில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது உண்டு. தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா அதில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது உண்டு. மேலும் வாக்கு ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணக்கு வழக்கு, நிர்வாகம், நிதி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க, வக்கீல் பணியில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, வங்கித்துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, ஆபரண தொழில் செய்யறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். நல்ல மேன்மையும் நிறைய வாடிக்கையாளர்களையும் இந்த மாதம் வந்து பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த மாதத்தில் இந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெளிப்படையாக எல்லாத்துலேயும் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. புதுசாக பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த நேரம் வந்து அட்வைசபிளான நேரம் இல்லை. ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் தொழில் கூட்டாளியோட சற்று நிதானம், கவனத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி தொழில் கூட்டாளிகளோட சில கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள்லாம் வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான். இருப்பினும் சூரியன் புதன் நினைவெல்லாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. என்னதான் ராசிநாதன் நெட்டில் இருந்தாலும் அவர் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். எனவே முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், கல்வி ரீதியாக ஏதாச்சும் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பம், ஆளாளுக்கு ஒன்று சொல்லி குழப்புவாங்க. கல்வி ரீதியாக ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ஸ்கோர் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எதிர்பார்த்த இடத்துல நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எந்த கோர்ஸ் சம்மந்தமாக நம்ம பயணிக்கலாம், இது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் போயிட்டு இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்களை குழப்புவாங்க. பட் 15ஆம் தேதிக்கு பிறகு பெஸ்ட் கிளாரிட்டி உங்கள் மைண்டுக்கு வந்துடும். அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். 15ஆம் தேதி வரைக்கும் கல்வி ரீதியாக அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எடுக்க வேண்டாம். சற்று பொறுமையாக செயல்படுறது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி இந்த மாதத்தில்
பெரிய அளவிலான தடை அமைப்புகள்லாம் எதுவும் இல்லை. ஒரு மாதிரி எல்லாத்தையும் தேடுவீங்க. தேடல் நிறைந்த ஒரு மாதம். சூரியன் புதன் 8ஆம் இடத்துல இருந்தாலே தேட வச்சிரும். அறிவை தேட வைக்கும், அடுத்த பாதையை தேட வைக்கும், சும்மா இருக்க விடாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க. மைண்டு நான் ஸ்டாப்பா யோசிச்சுட்டே இருக்கும். தேடல் நிறைந்த மாதம். அந்த தேடலுக்கான வெற்றி 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை இதுல எல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள்லாம் சரியாயிடும். அதே போல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். ஸோ முயற்சிகள் செய்யலாம். 15ஆம் தேதி வரைக்கும் பெருசா பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி பிரெக்னன்சியா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துல இந்த மாடிப்படியெல்லாம் ஏறுறது இறங்குறது, இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறுறது இறங்குறது, வாகனங்கள் அதிகமா பயணிக்கிறது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது பொருளாதாரம், விரயம் இதெல்லாம் பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல ராகு. கடன் இருக்கும். நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனா அந்த கடனை ப்ராப்பரா கட்டிடுவீங்க. அதுதான் இருக்கிற ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். பழைய கடன் அடைபடக்கூடிய ஒரு மாதம். பழைய கடனை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. புதிய கடன் சிந்தனை ஒரு சிலருக்கு வரும். அது மட்டும் இல்லாம 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பணம் கையில தங்காது. தொடர் விரைய செலவுகள் வரிசையா இருந்துகிட்டே இருக்கும். மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியா செலவு அதிகமா இருக்கும். இந்த மாதத்துல முதல் 15 நாள் பொருளாதார நெருக்கடி உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகுதான் பொருளாதார ரீதியா இருக்கிற நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமையில முருக பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமையில மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு பரிகாரமா நான் பாக்குறேன். அதே போல சனிக்கிழமையில நவகிரக வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா சனிக்கிழமையில நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்யும். திருமண முயற்சியில தடை இருக்கு, பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்கு, மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, வருத்தம் இருக்கு, அதே போல பார்த்தோன்னா முயற்சியில நிறைய தடை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதத்துல நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமா அந்த தடை விலக ஆரம்பிக்கும். அதே போல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறது, அதே போல உங்க ஏரியால துப்புரவாளர்கள்லாம் இருப்பாங்க, துப்புரவு பணி செய்யக்கூடியவங்கெல்லாம், அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதெல்லாம் நீங்க செய்து வரும்போது நிச்சயமா இந்த சனியால ஏற்படக்கூடிய தாமதம், தடை, குழப்பம் இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் சரியாகி ஒரு மேன்மையான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த எளிய பரிகாரங்களை நீங்க இந்த மாதத்துல ஃபாலோ பண்ணும்போது இந்த மே மாதம் இன்னும் மேன்மை அடைய ஆரம்பிக்கும். ஓவராலா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதம் தான். அவசர மாற்றங்களை தவிர்த்து, அவசர மனநிலையை தவிர்த்து செயல்பட்டாலே இந்த மாதத்துல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.